கழகத்தினுடைய கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்ட காரணத்தாலும் கழகத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தினுடைய ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் கழகத்தில் இருப்பவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது தெரிந்திருந்தும் அவர்களுடன் ஒன்றிணைந்து கழகத்தினுடைய கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவ பெயரும் உண்டாக்கும் விதத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்ற காரணத்தினாலும் திரு கே செங்கோட்டையன் அவர்கள் இன்று முதல் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி. நேற்றைய தினம் தேவர் பிறந்த நாள் குரு பூஜையை ஒட்டி மரியாதை செலுத்துவதற்காக பசும்பொன்னில் முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதே போல திருமதி வி கே சசிகலா இவர்களோடு இணைந்து அந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருந்தார் திரு கே ஏ செங்கோட்டையன். இந்த நிலையில் இது தொடர்பாக ஏற்கனவே இந்த கட்சி அதிமுக ஒன்றிணைய வேண்டும், இது போன்ற பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து பேசி வந்தார் திரு செங்கோட்டையன். அதே போன்ற ஒரு விஷயம்தான் நேற்றைய தினம் தேவருக்கு மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் மூவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். இதே போன்றதொரு கருத்தை தான் நேற்றைய தினமும் அவர்கள் வெளியிட்டிருந்தனர். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டது செய்தியாளர்கள் தரப்பில் இருந்து. அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். ஒருவேளை கட்சியில் இருந்து நீக்கப்பட்டால் மகிழ்ச்சிதான், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டால் மகிழ்ச்சிதான் என்று திரு செங்கோட்டையன் அவர்களும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கட்சியினுடைய சட்ட திட்டங்களுக்கு முரணாக செயல்பட்டதன் காரணமாக திரு செங்கோட்டையன் அவர்களை நீக்கி இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான திரு தளவாய் சுந்தரம் அவரிடம் இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு தளவாய் சுந்தரம். இப்ப சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கல, இந்த காரணங்களை சுட்டிக்காட்டி திரு செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கார். செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு நேற்றுக்கு கட்சியில் இல்லை அப்படிங்கிறது நாம் அனைவரும் தெரிந்த ஒரு விஷயம். இப்போ பல ஆண்டுகளாக அதிமுகவில் இருந்திருக்கிறார், இப்போ இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஆரம்பகால கட்சியுடைய தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் அவர் செயல்பட்டு இருந்தார். சமீப காலமாக செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு முதலாக அவர் கெடு விதித்தார். ஒரு பொதுச் செயலாளருக்கு அரசியல் கட்சி ரீதியாக யாருக்கும் கெடு விடுக்க முடியாது, பொதுச் செயலாளரை மதிக்க வேண்டும், கட்சியினுடைய தலைமையை மதித்துதான் எல்லாரும் ஏற்றுக்கொண்டோம். அவர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருக்கு அமைச்சர் அந்தஸ்தை கொடுத்தவர். ஆக இந்த சூழ்நிலையில் இவர் எல்லாரையும் ஒன்று சேர்ப்போம் என்று கொண்டு சென்றிருக்கிறார். இவர்தான் முதலாக பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருக்கு தொந்தரவு பண்ணி அவருக்கு இடைஞ்சலாக இருந்தவர் இவர் என்பதை பன்னீர்செல்வம் மறக்க மாட்டார். ஏனென்றால் நானும் செங்கோட்டையன் அவர்களும் பன்னீர்செல்வத்தை வீட்டுக்கு போகும் பொழுது என்னை மட்டும்தான் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தார்கள், இவரை பார்க்கவில்லை. ஆக நேற்றைய தினம் கூட எனக்கு எடுத்தால் மகிழ்ச்சி என்று சொல்லி போகிறார். ஆக கட்சிக்கு கட்டுப்பாடு இருக்க வேண்டிய பிரஸ்காரங்க பத்திரிகை என்று ஊடகம் தான் கேட்கு, நான் அதுக்கு கூட பொதுச் செயலாளர் பார்ப்போம் அப்படிதான் சொன்னார், எடுப்போம்னு யார்ட்டும் சொல்லவே இல்லை. அப்பவும் ஒரு சேலஞ்சு பண்ணுவாரு, எடுத்தா எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்று சொல்கிறார். இப்படி ஆளாளா இப்படி சொல்லிட்டு இருந்தா அப்புறம் கட்சியினுடைய தலைமைக்கு என்ன மரியாதை இருக்கும், தலைமைக்கு என்ன விசுவாசம் இருக்கும்? யூ மே பி சீனியர் மேன், பட் கட்சியை பொறுத்தளவுல ஒரு பொதுச் செயலாளரை நாம் தலைவராக ஏற்றுக்கொண்டால் அதற்கு அந்த சட்டத்திட்டங்களுக்கு பொதுச் செயலாளருக்கு நாம் எப்பொழுதுமே ஒரு நட்பாக கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய, கட்சிக்கு எதிராக செயல்படுவது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இது போன்ற நிலைதான் என்பதை உணர்த்தும் வகையில் இன்றைய தினம் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. நன்றி திரு தளவாய் சுந்தரம். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.